பேதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, அறிவுரைக்கு செவிக்கொடு, கண்டிப்பை ஏற்றுக்கொள், பின்வரும் காலமெல்லாம் ஞானமுள்ளவனாய் வாழ்வாய். Your counsel, receive instruction and accept correction, that you may be wise in the time to come. நீதிமொழிகள் அதிகாரம் 19 வசனம் 20. பெற்றவர்கள், வயதில் முதியவர்கள் நம் மீது உள்ள அக்கறையால் நமக்கு அறிவுரை வழங்கி, நாம் செய்யும் தவறை சுட்டிக்காட்டி நம்மை திருத்தும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அதை ஏற்காமல் முகம் சுளிக்க கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது. இவ்வாறு நாம் செய்தோம் என்றால் நாம் நம் பெற்றோர்களை, வயது முதியவர்களை அவமானப்படுத்துகின்றோம் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவையே அவமானப்படுத்துகின்றீர்கள். அதனால் எச்சரிக்கையோடு செயல்பட்டு பெற்றோர்களுக்கு, வயதில் முதியவர்களுக்கு மரியாதை கொடுத்து, அவர்கள் நம் நலனுக்காக கூறும் அறிவுரையும் கண்டிப்பையும் ஏற்று வாழ வேண்டும். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். தூயாவியே துணையாக வருவே, இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே. தூயாவியே துணையாக வருவே, இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே. மனதின் தீமைகளை மன்னிக்க வருவே, மனதின் கீறல்களை மாற்றிட வருவே. மனதின் தீமைகளை மன்னிக்க வருவே, மனதின் கீறல்களை மாற்றிட வருவே. தூயாவியே துணையாக வருவே, இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே. மனதின் பாரங்களை போக்கிட வருவே, மனதின் காயங்களை ஆற்றிட வருவே. மனதின் பாரங்களை போக்கிட வருவே, மனதின் காயங்களை ஆற்றிட வருவே. தூயாவியே துணையாக வருவே, இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே. தாழ்வு மனம் நீக்கி தேற்றிட வருவே, தடுமாறி நான் விழாமல் தாங்கிட வருவே. தாழ்வு மனம் நீக்கி தேற்றிட வருவே, தடுமாறி நான் விழாமல் தாங்கிட வருவே. தூயாவியே துணையாக வருவே, இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே. தூயாவியே துணையாக வருவே, இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே.